கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்துக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவன் தாமே நமக்கு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்படியாக சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அனுபவத்தை குறித்து அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அழைப்புக்கு முன்னதாக ஒரு பதவியில் ஒரு பொறுப்பாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் இருந்திருக்கு. அதை ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் நாமும் கூட நமக்கு வர பேரு புகழை பெருமையாக எண்ணாதபடி நாமும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல குப்பையாக நாம் எண்ண வேண்டும். நமக்கு பெருமைக்காக நாம் எதையும் செய்யாதபடி நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எல்லாமே நஷ்டமென்று நாம் எண்ண வேண்டும். அது மாத்திரம் இல்லை, 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் அழைப்புக்கு ஏற்றவாறு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கீழ்ப்படிந்து அவர் எல்லா மக்களுக்கும் அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சொன்னார். புறஜாதிய மக்களுக்கும் சுவிசேஷம் சொன்னார், யூதர்களுக்கும் சுவிசேஷம் சொன்னார். பல இடங்களில் சபைகளை உருவாக்குனார், சபையை உருவாக்கி அவங்கள சத்தியத்தில் வழி நடத்தினார். இப்படி ஆண்டவருக்காக பல வேலைகளை செய்த ஆண்டவருக்காக உண்மையாக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நல்லா செஞ்சார். நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அவர் கொடுத்த அவர் அழைத்த அழைப்புக்கு நான் எல்லாவற்றையும் செஞ்சிட்டேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எண்ணாமல், அதை ஆசையாக இன்னும் நான் தொடர்ந்து செய்யணும், உற்சாகமாக செய்யணும்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு சோர்வோ பயமோ கவலையோ இல்லாதபடி ஆசையாய் நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய பலத்தோடு செய்வதற்கு ஆசையாக நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆசைப்படணும், முன் வரணும். அது மாத்திரம் இல்லை, 13 சகோதரரே எதை பிடித்து கொண்டேன் என்று சகோதரரே நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் பிடிச்சிட்டேன், செஞ்சிட்டேன், இது போதும் நமக்கு அப்படின்னு நினைக்காம, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி நிறைய ஆஸ்தி பொருள் பேர் புகழெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு முன்னானவைகளை நாடுறாரு. முன்னானவைகள் என்ன? இந்த உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு முன்னானவைகளை நாடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக ஊழியத்தை செய்யணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத முன்னானவைகளை நாடுறாரு. இந்த உலகத்தில் நிறைய நமக்கு பணம் செல்வம் படிப்பு அந்தஸ்து பேர் புகழ் இருக்கலாம். அதெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இதெல்லாம் நம்மளை ஒரு
ஆசீர்வாதமாக நம்மளை எங்கேயும் கொண்டு போய் பரலோகத்தில் நிறுத்தாது. தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ வேண்டும். அங்கே 14 அப்படி தான் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை நோக்கி தொடருகிறாரு? பரம அழைப்பை, பரலோக அழைப்புக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி உலகத்தில் ஓடுற ஓட்ட பந்தயத்தில் அவங்க சரீரத்தெல்லாம் ஒடுக்கி நல்ல முறையாக சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு அவங்க அப்படியாக ஓடுறாங்க. அவங்க ஓடும் பொழுது அக்கம் பக்கத்தில் பார்க்கறதில்ல. எது வரைக்கும் ஓடணுமோ அதே நோக்கி அவங்க ஒரே சிந்தனையாக ஓடக்கூடியவராக இருக்காங்க. இந்த உலக ஓட்டத்துக்கு, அந்த பொருளுக்கு, பணத்துக்கு, ஆசைக்கு அவங்க எடுக்கிற முயற்சி ரொம்ப இருக்குது. பரவாயில்ல. ஆனால் நம்ம பந்தய அழைப்புக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதற்கு நாம் கவனமாக, உண்மையாக, ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் ஊழியத்தை செய்து அந்த பரலோகத்துக்கு அழைப்புக்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவார் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமளும் நம்ம வாழ முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.